அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 20வது நாள் வீடியோ போடுறேன். இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளுக்கு இந்த 60 வயசு நடந்த பிறகு நம்ம ஓஏபி வாங்குவோம், பென்ஷன் வாங்குவோங்க 1200 ரூபா. அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது பெனிஃபிட்ஸ் வாங்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் அதுக்கான கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. அதனால தான் ஒரு வீடியோவே போட்டுடலான்றதுனால போடுறேன். ஏன்னா பேரும் பார்த்துக்குவீங்க. இன்னொன்று, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னென்னா, முடிஞ்ச அளவு யாரும் கால் பண்ணாதீங்க. எல்லா மெசேஜுமே நான் ஒவ்வொரு வீடியோவாக அதுவும் கூட 1, 2, 3ன்ற அந்த டைட்டிலோடு எல்லாமே போட்டிருக்கேன். அதனால் அந்த 1, 2, 3ல் எல்லாமே நீங்கள் லைனாக பார்த்தானவே உங்களுக்கு போதுமான அளவு மெசேஜ் கிடைக்கும். அதுக்கும் மேலே சந்தேகம் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் கிடச்சின்னா முடிஞ்ச அளவு கால் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல முடியாது. எந்த மெசேஜ் சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும், அது உங்களுக்கு புரியாது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் மொத்தமாக வீடியோவை நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும். அதாவும் கரெக்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் உங்களுக்கு மொத்த தகவலும் அதில் கிடைக்கும். நான் சொல்கிற தகவலை விட உங்களுக்கு அதிக தகவல். நான் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ 1 நிமிஷம் பேச முடியுமா, அந்த 1 நிமிஷத்தில் எவ்வளோ மெசேஜ் தர முடியும்? அதனால் நீங்கள் அந்த வீடியோங்களை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல். உங்களுக்கு கல்வி உதவி தேவையா, கல்வி உதவித்தொகையை மட்டும் பாருங்கள், வீடு உதவித்தொகையா அதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோவை மட்டும் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அது நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது அதே மாதிரி உண்மையாக பொய்யானே இன்னும் கேள்வி கேட்டுக்கிறீங்க. பொய்யான நியூஸை இவ்வளோ போட முடியாது. ஒரு முறை போட்டு அடுத்த முறை போட முடியாது பொய்யான தகவலை. ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து யாருமே செய்யவும் முடியாது. அதனால் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுவோம். அதனால் உண்மையான நம்ம தகவல் ஃபுல்லாகவே உண்மையான தகவல் மட்டும்தான். இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க நீங்கள் 60 வயசு கடந்துட்டு முதியோர் உதவித்தொகை வாங்கினீங்கன்னா மற்ற எந்த பெனிஃபிட்ஸுமே உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு 60 வயசு கடந்துருச்சு, நீங்கள் ஓஏபி வாங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வீடு, ஏன்னா ஒருத்தர் 65 வயசு எனக்கு ஆயிருக்கு, நான் வீடு வாங்க முடியுமான்னு கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன கேட்டுருக்காருன்னா, இந்த சர்மா கார்டு போட்டு வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த கார்டுலேயும் கூட அப்ளை பண்ணலாம். அது அவர் எங்கே போட்டாரோ அங்கே பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அதுலேயும் கூட பென்ஷன் வருது, ஓஏபி வருது. அவருக்கு அந்த கார்டு வச்சுருந்தா அவர் ஓஏபிக்கு அப்ளை பண்ணலாம், முதியோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் முதியோர் உதவித்தொகை வாங்குகிற எல்லாருமே கூட வேறு இதர பெனிஃபிட்ஸ் இதில் வர டெத்து பெனிஃபிட்டாக இருக்கும், ஆக்சிடெண்ட்டு, கல்வி உதவித்தொகை, வீடு கட்ட, இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளால் வாங்க முடியாது. ஒன்றே ஓய்வூதியம் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். நான் சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.